ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, சால்வ் பண்ணிடலாம். என்னடா சொல்றது உங்ககிட்ட? வர வர என் ஒய்ஃபோட டார்ச்சரை என்னால தாங்கவே முடியலடா. டேய், உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புருஷனுங்களும் இப்படிதான் புலம்புறானுங்க. உனக்கு என் பிரச்சனை தெரியல. டேய், நான் ஒரு நாள் கூட வீட்டுல சந்தோஷமாவே இருக்கிறது இல்லடா. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை. அமெரிக்காவுக்கு போனா இவ முகத்துல முழிக்க வேணாம்னு நினைச்சேன். அப்பவும் பின்னாடியே வந்து நின்னுட்டாடா. அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆயிப்போச்சு. இன்ட்ரெஸ்டா இருக்காடா, மேல சொல்லு. டேய், இப்போ ஒரு 2 நாளா எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா? அவ பிரெக்னன்ட் ஆயிட்டாலும் நினைச்சு நான் பயந்த பயம் இருக்கே, வைத்திய மாதிரி சுத்திட்டு இருந்தேன்டா நானு. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் நல்ல வேலை அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா அப்படி தினம் தினம் செத்து பழக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாதுடா. அதனால அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. என் பக்கமே வரக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என் அம்மாவுக்கு நான் நல்ல பிள்ளையா இருந்ததே கிடையாதுடா. ஆனந்த் தான் பொறுப்பா பிசினஸையும் வீட்டையும் நல்லபடியா பாத்துக்கிட்டான். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாதான் எங்க அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையா, அவங்க சொல்றதை கேட்டு நடக்கிற நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறேன். வசுந்தராவோட நான் சந்தோஷமா வாழலன்னு சொன்னா அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்கடா. வெளியில சரிங்கிற மாதிரி அவங்க தலையாட்டினா கூட உள்ளுக்குள்ள இன்னும் சந்தேகமாவே பாக்குறாங்கடா. நான் அவளை சின்சியரா லவ் பண்ணத எங்க அம்மாவும் பார்த்திருக்காங்க. இப்ப திடீர்னு இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படிடா நம்பிக்கை வரும்? இதுக்கெல்லாம் ஒரே வழி, அவ இனிமே என் வழியிலே வரக்கூடாதுடா. என்கிட்ட இருந்து அவ விலகியே இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றா. ஓகே, பேசாம உன் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிடு. டேய், என்னடா டைவர்ஸ்ங்கற? என்னடா டைவர்ஸ்னு எழுந்துட்ட? அப்போ நீ இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்க. அதானே உண்மை? நிறுத்துடா. உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்க்க வந்தா நீ என் பேர்ல கேஸ போட்டு என்ன உன் கிளைண்டா மாத்த பாக்குற. சரிப்பா, சரி. டேய், எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, நீ மட்டும் தான் சிரிக்கணும். சரி. டேய், எனக்கு இல்லாத கிளைண்ட்ஸாடா? இந்த சிட்டில பிஸியா இருக்கிற வக்கீல்ல நானும் ஒருத்தன். சரி, அதெல்லாம் விடு. இதோ பாருடா, என் அனுபவத்துல சொல்றேன். டிவோர்ஸ்னு சொல்லி மிரட்டி வச்சீனா அதுக்கப்புறம் உன் பக்கமே வரமாட்டா. அதுக்காக தான் சொல்றேன். பிடிக்கலன்னா விடு, உன் இஷ்டம். பிடிக்காமலாம் இல்ல, ஆனா இதுக்கெல்லாம் அவ பயப்பட மாட்டாளோன்னு தோணுதுடா. அதுதான் இல்ல. நம்ம நாட்டுல பெண்கள் எவ்வளவு தைரியமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் காலின்னு வந்துட்டா ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுவாங்க. இந்த உலகத்துல அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட அவங்களுக்கு தாலி தான் முக்கியம்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதையே நீ கழட்ட வச்சிருவன்னு தெரிஞ்சா நிச்சயமா பயப்படுவா, உன் வலிக்கே வரமாட்டா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் கன்ஃபார்மா நடக்குமா? எனக்கு டைவர்ஸ் கிடைக்குமா? டேய், நீ இப்ப பேசுறது டெக்னிக்கல் பாயிண்ட். டிவோர்ஸ் வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது 1 வருஷமாவது ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ் கிடைக்காது. ஆனா நீ இப்பயே அப்ளை பண்ணி வைக்கலாம். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. டேய், டிவோர்ஸ் ஆகுறத விட அத பத்தின பயம் ரொம்ப பெருசு. அது நிச்சயம் உன் ஒய்ஃபுக்கு வரும். அதுக்கப்புறம் அவ உன் வலிக்கே வரமாட்டா. நீ நிம்மதியா இருக்கலாம். சூப்பர்ரா, வெரி குட். சரி, அதுக்கு நான் என்ன பண்ண இப்போ? இரு, இந்த ஃபார்ம்ல உன்னுடைய கையெழுத்து எங்கெங்க வருமோ அங்கெல்லாம் போட்டுரு. இந்த இடத்துல மட்டும் உன்னோட ஒய்ஃப் கையெழுத்து வாங்கிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகேடா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த கையெழுத்து தானே அவ தலையெழுத்த மாத்த போகுது. எஸ். இதை மட்டும் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன நம்பர் சொல்றியோ அதான்டா உன் ஃபீஸ். இதை கொடுத்துட்டு அவளுக்கு பயத்தை கிரியேட் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். வரேன் மச்சான். ஓகேடா. நிறைய பணம் இருந்தாலே பிரச்சனை தான் போல. யாரையும் நீங்க நம்ப கூடாதுமா. நான் மட்டும்தான் இந்த வீட்டுல உங்களுக்கு உண்மையா இருக்கேன். என்ன தவிர இந்த வீட்டுல என்னம்மா இன்னுமா என் மேல கோவமா இருக்கீங்க? நான் தப்பே பண்ணலன்னு எவ்வளவு சொல்லியும் நீங்க நம்பவே இல்லைல்ல. இந்த பாட்டி ஏதோ வளர்ச்சின்னு கோச்சுக்கிட்டீங்கல்ல. தம்பி தம்பி தம்பி, நீங்க என்ன அபாண்டமா என் மேல பழி போடுறீங்க? ஊரே பேசுது. அத நான் அம்மா கிட்ட சொன்னேன். இது தப்பா? ஆமா, தப்புதான். அதுக்கு ஆதாரம் இந்த ரிப்போர்ட். இன்னைக்கு காலையில வசுந்தராவை நான் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு
அவ மாசமா இருக்கலாம்னு செக் பண்ண சொன்னேன். அதோட ரிசல்ட் தான் இது. மா பாருங்க ஆ, பாருங்க. ஆ. என்ன தம்பி எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு? வசு சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ ப்ராப்ளமா, ஃபுட் அலர்ஜியா இருக்கு. அதனாலதான் அப்படி வாமிட் எடுத்திருக்கான். இப்ப அது சரியாயிடுச்சு. உண்மையிலேயே அவன் மாசமாலாம் இல்லம்மா. அதுக்கான ரிப்போர்ட் தாமா இது. இப்போ அது தயவு செய்து நம்புங்கம்மா. தம்பி எனக்கு அப்பவே தெரியும் நீங்க தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு. இருந்தாலும் என்ன இருந்தாலும் தேவையில்லாம அம்மா டென்ஷன் ஆகி நானும் டென்ஷன் ஆகி அம்மா என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி மா இப்போ அது புரிஞ்சதாமா? இனிமே எதுவா இருந்தாலும் நான் சொல்றத மட்டும் கேளுங்கம்மா. நான் உங்க பையம்மா. உங்க வார்த்தை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேம்மா. அதை விட்டுட்டு இனி கண்டவங்க சொல்றதெல்லாம் கேட்டு வருத்தப்பட தேவையில்லம்மா. தம்பி 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 என்ன தம்பி நீங்க வசுபாட்டி, எல்லாம் உங்களால வந்த குழப்பம்தான். இவன் என் புள்ள. தேவையில்லாம என் புள்ளைய சந்தேகப்பட வச்சிட்டீங்களே. ஐயோ தம்பி, நான் என்னமோ சொந்தமா கற்பனை பண்ணியா சொன்னேன்? சொல்லுங்க, நீங்க தானே அந்த சாப்பாடு டேபிள்ல இருந்தீங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதானே அந்த வசுந்தரா வாக் வாக்குன்னு வாந்தி எடுத்தா. அப்போ வசுந்தரா மாசமா இருக்கான்னு சொன்னது யாரு? நானா? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாம் இந்த வீட்டோட சின்ன மருமக மீனாட்சி தான் சொன்னா. நீங்க கூட தானே தம்பி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதத்தான் நான் அம்மா கிட்ட வந்து சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி எதுவும் சொல்ல வேணாம்னா சொல்லுங்க. நான் சொல்லல. சரி பாட்டி, அதை அப்படியே விடுங்க. தேவையில்லாம அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள சுத்த விட்டுருக்காங்க. சாரி அர்ஜுன், இந்த விஷயத்துல நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். உன்னை விசாரிக்காம நான் கோவப்பட்டிருக்க கூடாது. ஐ எம் சாரி அர்ஜுன். என்னம்மா சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டேன். நான் அவளை அவ்வளவு லவ் பண்ணிருக்கேம்மா. அதனால எதுவும் தப்பு நடந்திருக்குமோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அது தப்பே இல்லம்மா. இனிமே அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இந்த வீட்டுல வரவே கூடாதுன்னு தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேம்மா. இது என்னன்னு தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும், நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். டைவர்ஸ் பேப்பர். நான் வசுந்தராவை டைவர்ஸ் பண்ண போறேன். இது என்ன புது ஐட்டமா இருக்கு? நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அர்ஜுன், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த வசுவ இந்த வீட்டை விட்டு அனுப்புறது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா அதுக்கு தடையா மீனாட்சி இருக்காளே. இந்த டைவர்ஸ்லயும் அவ நிச்சயமா வேலையை காட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? டைவர்ஸ்க்கு இப்ப அப்ளை பண்ண தான் போறோம். ஆனா அது கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் மீனாட்சிக்கு தெரியாம வச்சுப்போம். அதுக்குள்ள மீனாட்சிக்கு குழந்தை பிறந்துருமா. அதுக்கப்புறம் ஆனந்துகிட்டையும் மீனாட்சி கிட்டையும் விஷயத்தை நான் பக்குவமா சொல்லிடுறேம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. மீனாட்சியும் வசுந்தராவும் சாமர்த்தியமா யோசிச்சு என்ன செஞ்சாலுமே இதை மட்டும் தடுக்கவே முடியாதுமா. நீங்க என்ன மட்டும் நம்புங்க, அது போதும். மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். சரிம்மா. என்னம்மா தம்பி இப்படி தடாலடியா ஒரு முடிவு எடுத்துருச்சு? ஏன் பாட்டி, உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ஐயோ, இது என்ன புது கதையா இருக்கு? அப்புறம் என்ன, அவன் என் புள்ள. இனி இந்த வீட்ல நடக்கிற வேடிக்கைய மட்டும் பாருங்க. ஏண்டி என்ன நடு ரோட்லயே கழட்டி விட்டுட்டு போற? இருடி, உன்னை என் வாழ்க்கையில இருந்தே கழட்டி விடுறேன். அப்புறம் தெரியும் இந்த அர்ஜுன் யாருன்னு. டைவர்ஸ் பேப்பர்ல அவகிட்ட கையெழுத்து வாங்குறேன். அதை வச்சு உடனே டைவர்ஸ் அப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் இவ தொல்லையில இருந்து நிரந்தரமா விடுதலை வாங்குறேன். இனியாவது ஆனந்த ஜெயில இருந்து வர்ற வரைக்கும் கம்பெனியை நல்லபடியா நடத்தி அவன் கிட்ட கொடுக்கணும். அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். இது எல்லாம் அவ போட போற அந்த ஒரு கையெழுத்துல தான் இருக்கு. வசு, இன்னைக்கு நீ எப்படி கதற போறன்னு மட்டும் பாரு. அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்க. அது என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அத நீ கேட்டேன்னு வையேன், அப்படியே கதறு கதறு அழுவ. இது என்ன தெரியுமா? டிவோர்ஸ் பேப்பர்.
என்னால உன் கூட நிம்மதியா வாழவே முடியாது. அதனால டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அர்ஜுன் சார், என்ன ஷாக்கா? நான் கையெழுத்து போட்டுட்டேன், நீ மட்டும் தான் போடணும். போட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், நாம அப்ளை பண்ணிடலாம். கண்ணுல கசியுது, தடைச்சுக்கோ. காலையில ஏதோ வீர வசனம்லாம் பேசுன, இப்ப என்னாச்சு? நீ எப்பவுமே என்ன ஜெயிக்க முடியாது. அர்ஜுன் சார், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒன்னா வாழ்றோமோ இல்லையோ, உங்க கூடவே இருந்து உங்க நிழலையே என் காலத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள பிரச்சனை பண்ணி என் தாலியையும் பறிக்கலான்னு பாக்குறீங்களே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? தயவு செஞ்சு உங்க முடிவை மாட்டிக்கோங்க ப்ளீஸ். கரெக்டா தான் சொல்லியிருக்கான். தாலி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. கண்டினியூ பண்ணுவோம். என்கிட்டயே வா. இருங்க வரேன். அப்புறம் இப்படியெல்லாம் கெஞ்சுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? அதுக்கு சான்ஸே இல்ல. ஏய், என்ன பேசுற? அடங்கவே மாட்டியா நீ? சார், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணுவேன், அப்படித்தான் பண்ணுவேன். நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நேரா போய் கோர்ட்ல சொல்லுவேன். டைவர்ஸ் ஈஸியா கிடைச்சிரும். ஓவரா பேசாம இதுல கையெழுத்து போடு. நெக்ஸ்ட் இயர் டைவர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீயும் நிம்மதியா இருக்கலாம், நானும் நிம்மதியா இருக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் இயர் கேஸ் முடிஞ்சு டிவோர்ஸ் வாங்கி நீ வெளியே போற வரைக்கும் இந்த விஷயம் மீனாட்சிக்கு தெரியவே கூடாது. அப்படியும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த அர்ஜுன நீ வேற மாதிரி பாப்ப. ஓகே சார். அப்போ உங்களுக்கு நான் அவசியம் இல்லைன்னா நான் கையெழுத்து போடுறேன். ஒரு வேலை நான் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா இப்பவே இதை கிழிச்சு போட்டுருங்க. சான்ஸே இல்ல. நீ என்னதான் அழுது அடம் பிடிச்சாலும் அது நடக்கவே நடக்காது வசு. அப்போ இல்லனா கையெழுத்து போட்டே ஆகணும். ஆமா, அதுக்கு தானே போய் வாங்கிட்டு வந்தேன் புது பெண்ணெல்லாம். போடு. வேண்டாம், அப்புறம் உண்மை தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் நான் வருத்தமே பட மாட்டேன் வசு. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நீ தைரியமா அதுல சைன் போடலாம். இப்ப நான் கையெழுத்து போட்டா அப்புறம் இதை மாத்தவே முடியாது. உண்மை தெரிஞ்சா என்கிட்ட தான் வந்து நிப்பீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ வசூன்னு கதறுவீங்க. அப்போ இந்த கையெழுத்தே நமக்கு குறுக்கல நிக்கும். அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் உங்களை என்னால மன்னிக்க முடியாது. ஐயோ வசு, ஏன் வசு இப்படி சொல்ற? ரொம்ப பயமா இருக்கு வசு, ரொம்ப பயமா இருக்கு. ஏய், என்ன நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேனா? சரி, அப்படி என்னதான் உண்மை வச்சிருக்க சொல்லு. நீங்க இந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போடுங்க, நான் சொல்றேன். தெரியும் தெரியும் தெரியும். அதுக்கு தானே இவ்வளோ டிராமாவும் பண்ணிட்டு இருக்க நீ. இந்த பார், உன்னோட இந்த பேச்சுக்கு ஏமாந்த காலெல்லாம் போயிடுச்சு. மரியாதை இதுல கையெழுத்து போடு. சோ நீங்க இதுல தெளிவா இருக்கீங்க? ஆமா. உங்களுக்கு நான் 1 மணி நேரம் டைம் தரேன். நல்லா யோசிங்க. அதுக்குள்ள புத்தி வந்தா ஓகே, இல்ல அதுக்கப்புறமும் கையெழுத்து தான் வேணும்னு சொன்னீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுக்க நானும் ரெடி. திமிருடி திமிரு. 1 மணி நேரம் தானே, 1 மணி நேரம் கழிச்சு கையெழுத்து போடுவல்ல, வெயிட் பண்றேன். அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது. இன்னும் 55 நிமிஷத்தை எப்படி ஓட்டுறது? பெரிய இவ எனக்கே டைம் கொடுக்கறா. என்ன டைமே போக மாட்டேங்குது. கடிகாரத்துல எதுவும் மிஸ்டேக் இருக்குமோ?
என்னது கடிகாரம் ஸ்லோவா ஓடுது? இதுலயும் சூழ்ச்சி பண்ணி வச்சிருப்பாளோ? டைம் முடிஞ்சு போச்சு. மேடம் மேடம், மணி 6 ஆயிடுச்சு. இங்கே 6 ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஓகேவா? எனக்கு உங்க கையெழுத்து வேணும். அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். ஓகே அர்ஜுன் சார், இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்களே என்கிட்ட வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேப்பீங்க. நான் நிச்சயமா உங்களை மன்னிக்க மாட்டேன். ஐயோ 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 ஐயோ, இங்க பார், அது எப்படிப்பட்ட உண்மையா இருந்தாலும் நான் வந்து உன்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். அந்த கவலையே வேண்டாம், நீ சந்தோஷமா கையெழுத்து போடு. சுந்தரா, தேங்க்யூ மேடம். இனிமே நம்ம புருஷன் பொண்டாட்டில we are all good friends. நோ தேங்க்ஸ். எதுக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருந்துகிட்டு? அதுவும் வேண்டாமே. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ. அதுக்கு மேல உங்க விருப்பம். உனக்கு தேவையில்லைன்னா எனக்கு மட்டும் தேவையான வேணாம். அப்புறம் ஆரம்பத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லு. அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. காலம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நான் உன்னோட நல்ல நண்பன். we are a good friend. எதா இருந்தாலும் நீ தைரியமா ஷேர் பண்ணலாம் வசு. வேண்டாம் சார், எல்லாமே ஒரு நாள் தெரிய வரும். அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இது வரைக்குமாவது நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு உறவு இருந்துச்சு. இன்னையோட அதுவும் அறுந்து போச்சு. இனிமே எதுக்கு அது? பரவாயில்ல வசு, சொல்லுங்க. இப்போ நான் ஏதாவது சொன்னா மட்டும் நீங்க நம்பவா போறீங்க? போய் சொல்றேன்னு அபாண்டமா தானே பேசுவீங்க. பரவாயில்ல சொல்லு, கேட்டுட்டு சொல்றேன். இதாவது உண்மையா இல்ல அதுவும் டுபா குரான்? அர்ஜுன் சார், நான் தான் உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட். ஐயோ, இவ்வளவு நாள் நீ பேசுறதுலயே பெஸ்ட் ஜோக்கு இதான். இது வரைக்கும் நீ நிறைய பொய் சொல்லிருக்கல, அதுலயே பெஸ்ட் பொய் இதான். இப்ப அதையும் சொல்லிட்ட. நான் உன்னை விட்டு பிரிய போறேன்னு சொன்னதும் நான் தான் ஹார்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டேன். ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். என்னத்தில் என்ன இழிச்சவன்னு எழுதியிருக்கா? நீ எது சொன்னாலும் நான் நம்புவேன்னு இல்ல? வந்துட்ட ஆள பாரு. இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சிரிங்க, நல்லா சிரிங்க. ஆனா இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நாள் அழுவீங்க. பாடி, எதுக்கு தாள் சாப விட்டுக்கிட்டே இருப்பியா நீ? இந்த பாரு, நீ சாப விட்டு அது பழிச்சதுன்னு வச்சுக்கோயேன், பழி கேட்டோங்கிறான், பழி கேட்டோம் அழுவுறேன். பாய் 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 வசு.